ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க குமார சம்பவம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமாவாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆகுண்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. அவங்க தாத்தா வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க வீட்டு மாடியில் ஒருத்தர் குடியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர். அவர் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்குறாரு. அவர் இறப்புல மர்மம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல மெயின் சஸ்பெக்டா நம்ம ஹீரோவே ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டை பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல இருக்க மாதிரி தெரியும். ஆனா இவங்க அவுட் அண்ட் அவுட் காமெடியை வச்சு ரொம்பவே ஃபன் ஃபீல்டா எடுத்திருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் தான். அங்கங்க ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பல இடத்துல ஒன்லைனரை போட்டு பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல அல்டிமேட்டா இருந்ததுன்னே சொல்லலாம் காமெடி போர்ஷன்ஸை பொறுத்தளவு. அதே மாதிரி படத்துல வர சாங்ஸும் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பொறுத்தளவு படம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் ஒரு மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. சினிமோட்டோகிராஃபில அந்த விஷயம் பக்காவே தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி கூட எடுத்திருக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாங்ஸை பொறுத்தளவு பக்கா. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருந்தது. எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாங்க நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு என்னதான் சூப்பரா போனாலும் அங்கங்க காமெடி எலிமெண்ட்ஸ் வச்சு ஒரு சில இடத்துல லேக் அடிக்க தான் செஞ்சது படம். அதே தான் செகண்ட் ஹாஃப்லயும் சீக்வன்ஸ் ஆஃப் காமெடி சீக்வன்சஸ் இருந்தாலும் அது நம்ம ரசிக்கிறபடியே இருந்தாலும் படம் அங்கங்க ஒரு சில போர்ஷன்ஸ் லேக் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காமெடி படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.